நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் மற்றும் வீதி விபத்துகள் காரணமாக 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தியுடன் மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாச இருக்கார் தானே, அவர் ஒரு ஆளை துரத்தி கொண்டு ஓடுறார், ஒரு ஆளுக்கு பின்னால் துரத்தி கொண்டு ஓடுறார். யாருக்கு பின்னால் ஓடுறார், ஏன் ஓடுறார் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாளே சரியில்லை. நிறைய அசம்பாவிதங்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்திருக்குது. அதில் முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம். இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 19 வயதுடைய இளைஞர் ஒருவர், இன்னும் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் குறித்து முதலில் பார்ப்போம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வவுனியாவில் வீரபுரம் என்று சொல்லி இடம் இருக்குதானே, அங்கே தான் 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டு முதல்ல வாய் தர்க்கமாகி பிறகு அது மோதலாகி வாழ்வெட்டில் ஈடுபட்டு ஒரு இளைஞர் படுகாயமடைகிறார். 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த அந்த இளைஞர் முதல்ல செட்டிகுளம் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்படுறார். அங்கே முதல்கட்ட சிகிச்சையை வழங்கிட்டு உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி வவுனியாவுக்கு கொண்டு வந்தது, வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 19 வயது வை அபிஷாந்த் என்று சொல்லப்படுற இளைஞர் தான் உயிரிழந்திருக்கின்றார். அதே போல இன்னும் சில இளைஞர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வவுனியா பகுதியில் இருந்து ஒரு இளைஞர் குழு ஒன்று அங்கே போயிருக்கணும், வீரபுரத்துக்கு நேராக போயிருக்கணும். அங்கே பார்த்தா இன்னும் ஒரு குழு ஒன்று ரெடியாக இருந்திருக்காம். அப்புறம் இந்த குழுவும் அந்த குழுவும் போயிட்டு என்னமோ கலைச்சி பேசி பேச்சுவார்த்தை சரிவரில் போல நடக்குது. பிறகு வாழ்வெட்டில் ஈடுபட்டிருக்கணும். இப்போ 2 குரூப்புக்கு இடையில் பிரச்சனை என்று சொன்னால், அந்த பிரச்சனையை ஃபோனில் காய்க்க வேண்டியானே, ஃபோனில் கதைச்சு கத்தி பேசி போட்டு பேசாமல் வைக்க வேண்டியானே. அப்படியும் கோவம் குறையல் என்று சொன்னால் அந்த ஃபோனையாவது அடிச்சு உடைச்சு போட்டு பேசாமல் விடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை விட்டுட்டு நேராக போய் தேவையில்லாமல் வெட்டுப்பட்டு தேவையில்லாமல் என் சாகணும் தானே. அடுத்ததாக ஒரு விபத்து சம்பவம் நடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற ஒரு விபத்தில் ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றும் ஒரு இளைஞர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 இளைஞர்கள் இருந்திருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் போய் கொண்டு வந்திருக்கணும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் வந்திருக்குது. இந்த 3 வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதினதில் அந்த மோட்டார் சைக்கிள் வந்துச்சுன்னா அந்த 3 இளைஞர்கள் அதில் ஒரு ஆள் அந்த இடத்திலே உயிரிழக்கிறார். மற்ற 2 பேருமே படுகாயமடையினம். அந்த மற்ற 2 பேரில் ஒரு ஆள் தான் இப்போ சீரியஸாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் இன்னும் மோட்டார் சைக்கிளில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் வந்தவே தானே, அவைக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கார்ல வந்தவர்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படல. இப்படியான சம்பவம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் யாழ்ப்பாணம் புத்தூரில் இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த விபத்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், அனுராதபுரம் பகுதியில் நடந்திருக்கிறது. அதாவது அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதி இருக்கு தானே, அந்த பிரதான வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டோவில் ஒரு அம்மாவும் ஒரு மகனும் போய் கொண்டு வந்திருக்கணும். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு காயம், அங்கேயே விழுந்து காயம் போல இருக்கு. அந்த காயத்துக்கு சிகிச்சை எடுக்கத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கமுவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு வந்திருக்கணும். அப்போ மகன் அம்மாவை கூட்டிக் கொண்டு போயிருக்கார் ஆட்டோவில். அப்படி போய் கொண்டு கேட்கல திடீரென்று எதிர்ப்பக்கம் ஒரு லொரி வரைக்குள்ள அந்த லொரியில் மோதுப்பட்டு இந்த ஆட்டோவில் பயணம் செய்த அம்மாவும் மகனும் அந்த இடத்திலே உயிரிழக்கினம். இப்படியான ஒரு துயரமான சம்பவம் அனுராதபுரம் பாதனிய வீதியில் நடைபெற்றிருக்கிறது. எனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கம்பளை நகரில் இருந்து ஒரு துயரமான செய்தி என்னென்னு சொன்னால், கம்பளையிலே மண் சரிவு ஏற்பட்டதானே போன மாதம், அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போ மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக நிறைய வீடுகள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சது. அந்த கிராமத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயானம், ஒரு சுடலை ஒன்றும் பாதிக்கப்பட்டு அப்படியே மண்ணோட மண்ணை அள்ளுப்பட்டு கொண்டு நிறைய தூரத்துக்கு தள்ளப்பட்டு வந்துடுது அப்படியே. அப்போ சுடலையில் இருந்து மண் ரோட்டில் விளைய
செய்யக்குள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த சுடலையில் வந்து ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டிகள் உடல்கள் எல்லாம் தானே வந்திருக்கும், எலும்புக்கூடுகள் எல்லாம் தானே வந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன நவம்பர் மாதம் 27ஆம் தேதியில இருந்து அந்த சுடலையில இருந்து வெளியில் வந்த சவப்பெட்டிகள், ஒரு சில ஆட்களோட உடல்கள், எலும்புக்கூடுகள் எல்லாமே வந்து இந்த கம்பளை பிரதான வீதியில் வந்து அங்கங்கே சிதறப்பட்டு போய் கிடக்காம். இப்போ ஒரு மாசமாக கிடக்காம். அதை வந்து அதிகாரிகள் இன்னுமே வந்து அகற்றியல. அது வந்து பல தடவை பல அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்தும் யாருமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லி அப்பகுதி மக்கள் வந்து கவலையோட சொல்லி இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சிறிய கிராம பகுதியாமது அங்கே வந்து 2000 குடும்பங்களுக்கிட்ட வசிக்கணுமா, எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வசிக்கணுமா 2000 குடும்பங்கள். எனவே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரதான வீதிக்கு பக்கத்தில் அங்கங்கே வந்து சவப்பெட்டிகளும் எலும்புக்கூடுகளும் இந்த மாதிரியான காட்சிகள் காணைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆகும் பயமாக இருக்கும் தானே. அது முதலாவது. அடுத்தது வந்து இதெல்லாமே வந்து வெளியில் வந்திருக்கும் போது அது நோய் தொற்றுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதில் இருந்து கிருமிகள் எல்லாம் பரவும் என. எனவே அதிகாரிகள் வந்து உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று கிளிநொச்சிக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார். அதில் மிக முக்கியமானது வரலாற்று சிறப்புமிக்க புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கும் சென்றிருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். அங்கே சென்று வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோயிலை பற்றின நிறைய தகவல்களை அங்கே இருந்தவர்கள்ட்ட வந்து கேட்டு தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. கோயிலின் வரலாறு, கோயிலில் சிறப்புகள் என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆர்வத்தோடு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு இலங்கையினுடைய பிரதமர் ஒருவர் வருவது இதுதான் முதல் தடவையாக இருக்கணும். இதுக்கு முதல் யாரும் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, அப்படி நாங்கள் கேள்விப்படவும் இல்லை. எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று அங்கு சென்றிருக்கின்றார். அதோடு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து நேற்றைய நாளில் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். எனவே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொருட்டு நேற்று காலை முதல் மாலை வரை கிளிநொச்சியில் இருந்திருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். தையிட்டி பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் புத்த சாசன கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி அவர்கள். ஏன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தையிட்டி பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவானது தானே. அதை தொடர்ந்து ஊடகங்கள் கேட்டது, என்ன மாதிரி எங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்க்கொண்டிருக்குது, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டது. அதுக்குத்தான் இவர் சொல்லியிருக்கார், இல்லை நாங்கள் தையிட்டி பிரச்சனைக்கு வந்து மிக விரைவில் தீர்வு காண்போம் என்று சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இதே வசனம் ஏற்கனவே வேறு ஆக்களால் சொல்லப்பட்டது. தையிட்டி பிரச்சனைக்கு வந்து மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த சாசன அமைச்சர்னு சொல்லியிருக்கார். எனவே சொல்லி கொண்டிருக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஒரு பொருத்தமான தீர்வோண்ட கண்ண அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னென்னு சொன்னால் இப்படியோ அந்த கோயிலை வந்து அகற்ற முடியாது, அது நடக்கிற கதை இல்லை. எனவே அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு தீர்வு ஒன்று இருக்குன்னு தானே, கட்டாயம் தீர்வு இருக்குன்னு தானே. அந்த தீர்வை கதைச்சு பேசி கண்டு ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சும்மா சொல்லி கொண்டிருக்கிறத விட்டுட்டு, வாக்குறுதி கொடுக்கிறத விட்டுட்டு அதை உடனடியாக செய்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உண்மை. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டு, அந்த அங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதி இருக்காரு தானே, அங்கே இருக்கக்கூடிய பிக்கு, அவருக்கு வந்து இன்னமும் ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுத்ததாம். அந்த சான்றிதழை வந்து ஏன் அரசாங்கம் கொடுக்கணும், அதனை அங்கீகரிக்கிறீங்களா, அவருக்கு வந்து கௌரவம் கொடுக்குறீங்களான்னு சொல்லித்தான் போராட்டத்தில் ஈடுபட்டது. அப்போ அதுக்கு வந்து அமைச்சர் சுனில் செனவி சொல்லியிருக்கார், அந்த சர்டிஃபிகேட் வந்து அது காலங்காலமாக எல்லாருக்கும் கொடுக்குறதான், எல்லா பௌத்த பிக்குமாருக்கும் அந்த பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் கொடுக்குறது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை வந்து பெருசுபடுத்த வேண்டாம். அதையும் இந்த தையிட்டி பிரச்சனையை வந்து ஒன்றோடு ஒன்று சேர்க்க வேண்டாம். தையிட்டி பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதுக்கு தீர்வு காணத்தான் வேணும், அதுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எனவே ஒன்றோடு ஒன்று போட்டு குழப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கார். எனவே எப்படியோ இந்த தையிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுவிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓம் தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நத்தார் தாத்தா இருக்காரு தானே. நத்தார் தாத்தா வந்து பெரிய ஒரு மூட்டையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு போறார். நத்தார் தாத்தா பரிசுகள் கொடுக்கறதுக்காக போறார். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா போறார். அவரும் வந்து நத்தார் தாத்தா மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுக்கொண்டு தலையில் அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு பின்னாலேயே போறார். அப்போ நத்தார் தாத்தா சொல்றார், எனக்கு பின்னால் வாரார், ஒருவேளை பரிசுகள் எல்லாம் சரியாக கொடுக்குறேன்னு சொல்லி கணக்கெடுக்க போறாரோ தெரியலன்னு சொல்லி கொண்டு போறார். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ கிட்டல வந்து இந்த தித்வா புயல் காரணமாக அரசாங்கம் வந்து கணக்கெடுத்தது தானே, அந்த கணக்கெடுப்பெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி சஜித் பிரேமதாசா தானும் ஒரு டீமை பின்னாலேயே அனுப்பி அவரும் கணக்கெடுத்தவர். எதிர்கட்சிகள் சார்பாக நான் கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி கணக்கெடுத்தவர். அந்த கணக்கு என்ன
நடந்தே தெரியல, சரியா கணக்கெடுத்து முடிச்சாரா இல்லை என்னவோ தெரியல. எனவே அந்த கணக்கெடுப்பு முடிஞ்சது. இப்போ நத்தார் தாத்தா ஒழுங்கா பரிசு கொடுக்குறாரா இல்லையான்னு சொல்லி இவர் கணக்கெடுக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.